சபாநாயகருக்கு எதிராக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை. உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க அரசியல் சதி, கல்வி அமைச்சிடம் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கோரிக்கை. நடனத்தால் உலக சாதனை படைத்த கிளிநொச்சி சிறுமி. மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் மக்கள் போராட்டம். அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடும் அரசு விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிக்கப்படும், சாகர காரியவசம் எச்சரிக்கை. 120 மில்லியன் லஞ்சம் வழக்கில் ரணில் தரப்பின் முக்கிய புள்ளி, தேசப்பந்துக்கு 50 மில்லியன் வழங்க திட்டம். முத்துநகர் விவசாயிகள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இன மத பிளவுகளின் காலம் முடிந்தது, ஒற்றுமை சமூகத்தை கட்டியெழுப்ப அரசு அர்ப்பணிப்பு, விஜித ஹேரத். அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டு மக்களால் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், தற்போதைய அரசு நாட்டு மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதை விடுத்து முற்றிலும் அரசியல் பழிவாங்கலை மட்டுமே இலக்காக கொண்டு செயற்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை. அரசின் இத்தகைய மக்கள் விரோத போக்கினால், அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளினால் நாட்டு மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். எனவே இந்த ஏமாற்ற அரசை ஆட்சியில் இருந்து விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டனர் என தெரிவித்துள்ளார். கரகட்டா தொடர்பான வழக்கு விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதம மந்திரி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகராக பணியாற்றிய சாகல ரத்நாயக்கவின் பேரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரகட்டா மீதான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கி அவரை ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றுவதற்கு 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. ஹெரத் முத்தியன்சலாவின் ஹார்னர் வடிவமைப்பாளரான இந்திரஜித் பண்டார் என்று அழைக்கப்படும் ஹெர்பி என்பவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது வாக்குமூலத்தில் ரகித ராஜபக்சவும் சரித் அபேசிகவும் துபாயில் சந்தித்த போது இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலை அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது கரகட்டா தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அவரது தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன்படி தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக தேசப்பந்து தென்னக்கோனுக்கு 50 மில்லியன் ரூபாவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மூலம் மேலும் 50 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதம் மற்றும் மதவாதத்தை உருவாக்கி நாட்டை பிளவுபடுத்திய கடந்த காலம் முடிவுக்கு வந்துள்ளது. தற்போது அனைத்து இன மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒழுக்கமான மற்றும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது என வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை முஸ்லிம் இளைஞர் சம்மேளனத்தின் 76வது ஆண்டு பொதுக்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் இடம்பெற்றது. அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருந்தது. பல வருட கால கசப்பான யுத்தத்துக்கு பின்னர் நாட்டை தேசிய ஒற்றுமையுடன் கட்டியெழுப்புவதற்கு எமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருந்த போதிலும், குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் மிகவும் திட்டமிட்ட வகையில் இனவாதமும் மதவாதமும் தூண்டப்பட்டு நாடு மீண்டும் பிளவுபடுத்தப்பட்டது. ஆனால் 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வாறான எந்தவொரு இனவாதம் அல்லது மதவாத மோதல்களுக்கும் இடமில்லை. நாட்டின் பொருளாதாரம், ஒழுக்கம், சட்டம் மற்றும் நாகரிகத்தை கட்டியெழுப்புவதற்கு சிங்கள, தமிழ், முஸ்லிம், பரங்கியர் மற்றும் மலா என நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ வேண்டும். முஸ்லிமாக இருந்தாலும் சரி, சிங்களவராக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் மனிதர்கள். எம்மிடையே எந்த வேறுபாடும் இல்லை. மொழி, மதம், சாதி அல்லது வேறு எந்த பாகுபாடுமின்றி நாம் அனைவரும் ஒரேதாயின் பிள்ளைகள் போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் நடனத்தால் உலக சாதனை படைத்துள்ளார். கவிஞர் பனு ரஜீவன் அம்மகளான ரஜீவன் கம்சத்வனி என்ற சிறுமியை 6 வயதுக்குட்பட்ட பிரிவில் இந்த உலக சாதனையை நிலைநாட்டியுள்ளார். குறித்த நிகழ்வு நேற்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சியில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றது. 2 மணி 30 நிமிடம் தொடர்ச்சியாக பரதநாட்டியம் ஆடி குறித்த சிறுமி உலக சாதனை நிகழ்த்தினார். குறித்த சாதனை ரபா உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
நிகழ்வின் இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் அவர்களால் உலக நாட்டிய இளவரசி என்ற மகுடம் சூட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராஃபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை நாட்டு தூதுவர் கலாநிதி ஜோகதாசன் ஜூட் நிமலன், டிராஃபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் கிளிநொச்சி மாவட்ட தலைவர் கலாநிதி சிவனேஸ்வரன் விஜிதா ஆகியோர் நடுவர்களாக பங்கு பெற்றனர். குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் கலந்து கொண்டார். நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. வசந்த மண்டப பூசைகளை தொடர்ந்து அம்பாள் விநாயக பெருமான் முருகன் வள்ளி தெவ்வானையோடு உள்வீதி பலம் பெறும் நிகழ்வு நடைபெற்றது. அதன் பின்னர் விநாயக பெருமான் முதல் தேரில் பலம் பெற வள்ளி தெவ்வானை சமேதராய் வள்ளி தெய்வானை சமேதராய் முருகப்பெருமான் இரண்டாவது தேரில் செல்ல நாகபூசணி அம்மாள் மூன்றாவது தேரில் பலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தாள். இதனை அடுத்து பக்தர்கள் பாட்டுக்காவடி, பால் காவடி, தூக்கு காவடி, கற்பூரச்சட்டி மற்றும் பாட்குடம் எடுத்து தமது நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்தனர். மட்டக்களப்பு பந்தாரமூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் தமது கிராமத்துக்கு செல்லும் வீதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள், பொது அமைப்புகள் இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் நேற்று கவடையீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கடந்த 1990ஆம் ஆண்டு யுத்த கால பகுதியில் தமது கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதி மூடப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகம் சுற்றுமதில் அமைந்ததால் மக்களது கிராமத்துக்கான வீதி முற்றிலும் தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மக்கள் தமக்கான வீதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளரும் விவசாய மற்றும் காணி அமைச்சின் இணைப்பு செயலாளருமான திலகநாதன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் நாகேந்திரன் ஆகியோர் வருகை தந்து மக்களின் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடினர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் அவர்களிடம் கையளித்தனர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான பயணிகள் கப்பல் சேவைகளை வலுப்படுத்தும் மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் துறைமுகத்தில் அமைந்துள்ள சர்வதேச பயணிகள் முனையத்தில் சுங்கவரி இல்லாத வர்த்தக வசதிகளை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியா இலங்கை கப்பல் வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த புதிய முயற்சியின் முக்கிய நோக்கம் துறைமுகத்தில் பயணிகளின் அனுபவத்தை ஒரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் சர்வதேச கடல்சார் முனையத்தின் தரத்துக்கு நெருக்கமாக கொண்டு வருவதே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கடல்சார் சபையால் உருவாக்கப்பட்ட இந்த முனையம் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையே பயணிக்கும் படகு சேவைகளை எளிதாக்கும் என கூறப்படுகிறது. 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இதன் செயற்பாடுகள் தொடங்கியதிலிருந்து இந்த சேவை சுற்றுலா பயணிகள், யாத்ரிகர்கள், வணிகர்கள் மற்றும் இரு நாடுகளைச் சேர்ந்த இந்திய இலங்கை புலம்பெயர்ந்த சமூகத்தினருக்கு மிகவும் முக்கியமான பயண வழித்தடமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சீனக்குடா காவல்துறையினரின் அத்துமீறிய சம்பவம் தொடர்பில் கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் குறித்த விவசாயிகள் சென்று தங்களது அடிப்படை உரிமை மீறப்படுவதாக முறைப்பாடு அளித்துள்ளனர். இதன் பின்னர் முத்துநகர் ஒன்றிணைந்த விவசாய சங்கத்தின் செயலாளர் சகீலா சபூதீன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். முத்துநகர் விவசாயிகளின் காணிகள் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக கையகப்படுத்தப்பட்டதை அடுத்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடாத்தி வந்தனர். இது தொடர்பில் மாற்றுக்காணி வழங்குவதாக கூறினர். ஆனால் தீர்வு தராமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் என பிரதமர் ஊடாக தீர்வு வழங்கப்படவில்லை. எங்களது விவசாய நிலம் இலங்கை துறைமுக அதிகார சபையின் கையகப்படுத்தப்பட்டு 342 விவசாய குடும்பங்களை வீதிக்கு இறக்கியுள்ளனர். தற்போது தொழிலின்றி பாரிய பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் இரவு நேரத்தில் சீனக்குடா காவல்துறையினர் தங்கள் விவசாய குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் நுழைந்து அப்பட்டமாக வீட்டை பரிசோதனை செய்துள்ளனர். இது அடிப்படை உரிமை மீறலாகும். இது தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். காப்போத உயர்தர பரீட்சையானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என மிக தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற பின்னணியில் அரசியல் கட்சியொன்று தலையீடு செய்து மாணவர்களின் இந்த பரீட்சையை ஒத்திவைக்க திட்டம் தீட்டுகிறது. மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாட வேண்டாம், திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10 பரீட்சை ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் தம்மிக அழகப்பெருமை தொடர்பில் தெரிவிக்கையில், காப்புதவிதர பரீட்சையானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என மிக தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற பின்னணியில் பெற்றோரின் அல்லது மாணவர்கள் அல்லது ஆசிரியர்களின் எவ்வித கோரிக்கைகளும் இன்றி இதற்காக அரசியல் கட்சி ஒன்று தலையீடு செய்து பிள்ளைகளின் இந்த பரீட்சை ஒத்திவைப்பதற்கோ அல்லது ஒரு வகையான செல்வாக்கு செலுத்தக்கூடிய செயல்முறைக்கோ பிரவேசித்துள்ளது. பாடத்திட்டங்களை தயாரித்துள்ள தேசிய கல்வி நிறுவனம் இந்த காப்புதவிதர பரீட்சைக்கான பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதற்கு 300 நாட்கள் போதுமானது என்பதை நேரடியாக பிரகடனப்படுத்தியுள்ளது.
இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்காக 300 நாட்களுக்கும் அதிகமானதொரு காலப்பகுதியை வழங்கிய பின்னர் இந்த பரீட்சையை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. குறிப்பாக மாணவர்களின் கல்வி மற்றும் அவர்களின் எதிர்காலத்துடன் விளையாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளின் கல்வி சார்ந்து முன்னெடுக்கப்படும் இந்த இழிவான அரசியல் தலையீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அத்துடன் தனியார் வகுப்புகளை நடாத்துகின்ற ஆசிரியர்களுக்கும் வணிக ரீதியான நோக்கங்கள் காணப்படுகின்றது. அவர்கள் தங்களது வணிக ரீதியான நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இந்த பரீட்சை ஒத்திவைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க கூடும் என சந்தேகிக்கின்றோம். ஆயினும் மாணவர்கள் கல்வி கற்கும் காலம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளமையினால் திட்டமிட்டபடி பரீட்சை மதிப்பீடுகளை முன்னெடுப்பது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் பரீட்சை திணைக்களம் இருக்கிறது. சில வேளைகளில் இதற்கு எதிராக வணிகத்தில் ஈடுபடும் ஒரு குழுவினர் செயற்படக்கூடும் என தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக மிக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி பாராளுமன்ற குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை வரைவு செய்யும் பொறுப்பு எதிர்க்கட்சியில் உள்ள சட்டத்திறனிகளான பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளை சபாநாயகர் மீறியுள்ளார் என்ற குற்றம் சாட்டி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களின் 8 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பாராளுமன்றத்தின் ஆதரவை வழங்க தவறியதன் மூலம் சபாநாயகர் அரசியலமைப்பை மீறியுள்ளார் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போதிலும் சபாநாயகர் அதில் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.